ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிலே கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சுவையாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 200 கிராமுங்க. வெட்டி சுடுதண்ணி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். வெங்காயங்க இப்போ நல்லா பொடியாக ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. இன்னொரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியை இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சாஸே ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன். அரை குடை மிளகா, ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி மீடியம் சைஸ் கப்பில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன். கடல் மாவுங்க 1/2 டேபிள் ஸ்பூன். ரெட் சில்லி சாஸு, சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். சோம்பு, சீரகம் இது ரெண்டும் சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூனு நல்லா இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். மேரினேட் பண்ணி பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அது என்னென்ன மசாலா என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா மாவு, கடலை மாவு, தூளுப்பு. உப்பு போடும் போது பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி போட்டுக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு கலக்கிட்டு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி கலக்குங்க. கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்ச இந்த காலிஃப்ளவர் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போடும்போது நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க, கையிலே பட்டுற போகுது. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா அப்படியே மெதுவாக கலந்து விடுங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, அதேமாதிரி ரொம்பவும் செவந்துடக்கூடாது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க. ரொம்ப கருவாமல் இல்லாமல் ரொம்பவும் ஒயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பொடி பொடி வெட்டி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னால லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
இந்த ஸ்லைஸாக வெட்டி வச்சு வெங்காயம் சேர்த்திடலாம். கூடவே தக்காளியும் சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இவ்வளோ 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திடுங்க. அந்த குடமிளகா அப்புறம் அந்த ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்திடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சாஸ் ஒவ்வொன்றா சேர்த்திடலாம். இப்போ சோயா சாஸ், அடுத்து ரெட் சில்லி சாஸ், காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் சேர்த்திக்கங்க. இல்லை குழந்தைகளுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னா காரம் அளவாக சேர்த்திக்கங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ், சேர்த்திட்டு நல்லா கலரிங்க. சேர்த்திட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டு. நல்லா கொதிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கணும். சீரகம் சோம்பு ரெண்டுத்தையும் நுணுக்கி வச்சுக்கிறோம், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் பொரிச்சு வச்சுக்கிறீங்களா காலிஃப்ளவரு, அதையும் இது கூட சேர்த்திடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். தண்ணி இருக்கும், அதனால் ட்ரை ஆக வரைக்கும் நமக்கு இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம கொஞ்சம் கான்ஃபிளவர் மாவு கரைச்சி ஊற்றினோம்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடும். நான் இதை ட்ரையாக செய்கிறேன். அதனால் ஊற்றின தண்ணி நல்லா சுண்ட வரைக்கும் கலர்னாவே போதும். அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேடு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேடு கோபி மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க.